வணக்கம் நண்பர்களே, நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கொப்புக்கொண்ட பெருமாள் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பேரையூர் சாப்டூர் ரோட்டில் தொட்டியுட்டி கிராமத்தில் தான் இருக்கு. நம்ம 18ஆம் படி கருசாமி இருப்பாரு. அந்த 18ஆம் படி கருசாமி சாமி கும்பிட்டு அப்படியே இங்க வந்தீங்கன்னா மண்டபம் இருக்கு. இந்த மண்டபத்துல இருந்தா நம்ம மலையேறது தொடர்ச்சி. இந்த மண்டபம் கட்டுறதுக்கு டொனேஷன் கொடுத்தவங்க பேரு பெரிய வீட்டு சூரிய நாயக்கர் குடும்பத்தார்கள் மண்டபம் கட்டுறதுக்காக டொனேஷன் கொடுத்துருவாங்க. அது போக இந்த மண்டபம் கட்டுறதுக்காக டொனேஷன் கொடுத்தவங்களுக்கான பெயர் பட்டியலும் கீழே இருக்கு. நீங்க இப்ப எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற கொப்புக்கொண்ட பெருமாள் கோயில இப்ப பார்க்க போறோம். வாங்க போலாம். மலையில கீழே இருந்து பாத்தீங்கன்னா மேல வரைக்குமே படிக்கட்டு வசதி இருக்கு. சைடு பிடிச்சி ஏறதுக்கு கம்பியும் இருக்கு. இப்போ நீங்களே பார்த்தீங்க, இங்கே கொஞ்சம் தூரம் தான் நம்ம நடந்து வந்திருப்போம். அதுக்குள்ள ஒரு வியூ பாயிண்ட் அமைச்சிருக்காங்க. இந்த நிலக்கோடையில இருந்து நீங்க இந்த வியூ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும். அது நீங்களே பாருங்க.
பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் இங்கே திருவிழா போல் நடைபெறும். அந்த திருவிழா டயத்தில் மேலே சாப்பாடு போடுவாங்க. அதுக்காக தான் இந்த தலம் அமைக்கப்பட்டிருக்காங்க. இப்போ நம்ம கோவிலை சுற்றி பார்ப்போம், வாங்க போகலாம். கோவிலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சொனை ஒன்று இருக்கு. அந்த சொனையில எப்பயுமே தண்ணி இருக்கு. அந்த தண்ணி மழை தண்ணி பாருங்க, நல்லா சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த டயத்தில் கொஞ்சம் கிளங்கலா இருக்கு. அந்த கோயில் பேர் பாத்தீங்கன்னா உச்சிக்கொப்பையா கோயில். அந்த கோயில் இப்ப ரொம்ப தூரம் இல்ல, கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. அந்த மலைக்கு பாத்தீங்கன்னா புரட்டாசி மாசம் ஒவ்வொரு சனிக்கிழமையும் விளக்கு ஏத்துவாங்க. அந்த விளக்கு ஏத்துறது மேல இருந்து கிளீனா கீழே ஊர் மக்களுக்கு எல்லாத்துக்கும் கிளீனா தெரியும். மட்டும் இல்லைங்க, மேல ஒரு சொனை பார்த்தோம்ல, அந்த சொனை மாதிரியே கீழே ஒரு சொனை இருக்கு. அது சின்னதா இருக்கும், இது கொஞ்சம் பெருசா இருக்கும். இங்கதான் சமையலுக்கு தேவையான தண்ணி எடுத்துட்டு போறாங்க. சொன்ன இதுதாங்க. கீழே இருக்கிற ஊர் மக்களுக்கு தெளிவா தெரியும்.